எல்டிஎஃபே வழியா பார்த்துக்கோங்க, கத்திட்டாங்க பேசுகிறேன். ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் எங்கே இருந்துடா பிரச்சனை வருது சாமி, பார்த்துக்கோங்கப்பா வழியா. ஃபுல்லாகவே நல்லா மிஸ்ஸுங்க, ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே நல்லா மிஸ்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா கத்தி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். எதனால் ஆச்சு அப்படின்ட்டு கோப்ரோட அந்த மைக்கு ஜாக் கனெக்ட் பண்ணால் கேமரா இதாக ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நல்லா கத்தி பேசிகிட்டு இருக்கேன். வேறு வழியே இல்லை, இப்படியே பேசினா தான் கொஞ்சம் வீடியோவாச்சும் எடிட் பண்ண முடியும். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் அந்தளவு நல்லா இருக்காதுங்க. யாராச்சும் நான் வீட்டு அதாவது vlog எடிட் பண்ணும் போது உங்களுக்கு நான் கரெக்டாக வால்பாறை பற்றி நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போல்லாம் வால்பாறை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எங்கெங்கே போயிட்டு எந்தெந்த மாதிரி பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒவ்வொரு பிளேஸ்க்கு எவ்வளோ கேட்குறாங்க, பட்ஜெட் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ரூம் எங்கே எடுத்தால் கரெக்டாக பட்ஜெட்டில் முடியும்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு ட்ராவல் கண்டென்ட் பைக் கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்சளவு இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக கொடுக்கவே ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இந்த வாட்டி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் வச்சு டைப் பண்ணுவோம். பஸ்ஸை ஓட்டுக்கு இன்ஸ்பிரிட்டு தான் வந்து இருக்கான். ஆனால் வந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. சொல்லிட்டு நம்ம அந்த கல்வெட்டின்ற அந்த வழி போனோம்ல, வழியில் போய் பார்ப்போம். இந்த வழி சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பட்ஜெட் இதுக்கப்புறம் பட்ஜெட்டு உண்மை சுத்தமாக கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இதுலேயே நிறைய செலவாகிடுச்சுங்க. இப்போ போயிட்டு உட்காந்து முடிஞ்சளவு எந்தளவு வீடியோ எடிட் பண்ணமோ, இன்றைக்கி நைட் வரைக்கும் டைமிங். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடணும். எல்லாம் முழுக்க ஏந்தப்பு தான். அழகாக வச்சுருக்கலாம், எல்லாமே பண்ணி போட்டு இதாகி போச்சு. அதான் நம்மளோட வால்பாறை 7வது சொர்க்கம். எங்கேயாவது உட்காந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் மைண்டை சில் பண்ணிட்டு போன போல் இருக்குது. ஆனால் உண்மையாக லைட்டாக கஷ்டங்கள்னால் லைட்டாக இல்லை, கொஞ்சம் நெஞ்சங்கள நிறைய கஷ்டங்களாகவே இருக்கிறது. பனிமூட்டம்லாம் பாருங்கள், இப்போ நல்லா வெயில் அடிக்குது. காலங்காத்தால் ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருந்துச்சேன் மழையெல்லாம். நல்ல வேலை காலங்காத்தால் 4 மணிக்கு வரல, வந்திருந்தால் முடிஞ்சே போயிருப்பேன் நான். இதாங்க ஓகே நெட்டு கூட ஏதோ அனிமல் இருக்கா? இல்லை ஏதோ நிலச்சரி வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. மரம் முறிஞ்சே விழுந்துருச்சு. யாருக்கும் ஒன்றும் ஆயிருக்கு அதில். எல்டிஎஃப் அவ்வளோதாங்க. வால்பாறை கீழே இறங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆலியார் வந்து பொள்ளாச்சிக்கு ஒரு 20-60 கிலோமீட்டருங்க கரெக்டாக வீட்டுக்கு. அப்படியே பொறுமையாக போகும். இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபுரம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் பையன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் பையனை பெருமையாக பேசுவோம், மறுபடியும் ஒர்க் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இல்லை எகிரி இருக்கு நண்பர்கள். என்ன ஆகி போச்சுன்னா சைடில் இருக்கு நம்ம பைக்கில் இருந்து அந்த ஃபேரிங் பிடுங்கிக்கிச்சு. ஸோ 1 இல்லை 2 இல்லை பெரிய சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 3 போல்ட்டு 4 போல்ட்டுக்கிட்டே பிடுங்கிருச்சிங்க. அப்படியே போல்டரில் எங்கேயோ கண்டு விழுந்துச்சுன்னு கூட தெரியல. நம்ம ஊட்டி ரைடில் போயிட்டு வந்து பைக்கை ஃபுல்லாகவே ரெடி பண்ண விடணும். ஊட்டி ரைடுக்கு தாங்குமான்னு தெரியல, ஏன்னா ஊட்டி ரைடுக்கு நான் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரைடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பைக்கு கன்ஃபார்ம் ஃபுல்லாகவே ரெடி பண்ண விடணுங்க. அப்போ இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் கட்டுப்படி ஆகும். இல்லைன்னா எல்லாமே கோவிந்தா தான். நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஊட்டிக்கு போயிட்டுருக்குறோம். இந்த ரைடு ஆரம்பித்ததும் தெரியல, முடியறதும் தெரியல. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டியில் ரொம்ப மைலேஜ் இம்பார்ட்டண்ட்டுங்க. அதனால தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். இதே நம்ம பழைய லிசோதா இருந்தால் பொள்ளாச்சியிலேருந்து வீட்டுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்ரு, 1/2 மணி நேரம் சும்மா சல்லுன்னு வண்டி 110 120 தான். உண்மையாக 1/2 மணி நேரம் தாங்க கரெக்டாக. ஒரு 35 கிலோமீட்டர் 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் கரெக்டாக. ஏன்னா 120 125 தான் வண்டி. ஃபுல்லாகவே டாப் எண்ட் மட்டும்தான் தொடும். டைமிங்கில் ஓட்டுறோம்ல, என்ன பில்லார மாதிரி ஐடி ஆடானா சும்மா சொல்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகணும் வைங்களா. ஒரு 3/4 மணி நேரம் ஆகாது, பொறுமையாக ஒரு 35 நிமிஷத்துட்டு ஆகும். அழுத்தி பிடிச்சோன்னா ஆகும். பட் இருந்தாலும் நான் பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா இதோ பெட்ரோலை மிச்சம் பண்ண போகிறோம்ல. ஸோ மைலேஜ் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறையனா இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு எந்தளவு என்னால் பட்ஜெட்டை ரைட் பண்ண முடியுமோ அந்தளவு ரைடை பட்ஜெட்டில் கொடுத்துட்றாங்க. முடிஞ்சளவு டெய்லியாக வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சார். எல்டிஎஃப் சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக லைஃப் மாறும். ஸோ நோ ரிஸ்க்கு நோ ஸ்டோரிங்க, பார்த்துக்கலாம்.
ஏன் அந்த ரோடு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டில் ரோடு நீட்டாக தானே போட்டிருப்பாங்க. இப்போ ரோடு எந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம அந்த ஷூ இல்லைன்னா செப்பல் அடியில் அந்த அச்சு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. வண்டியில் கிருட்டுங்குது. இந்த மாதிரிலாம் பண்ணால் ஈஸியாக வண்டி ஸ்கிட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்க, பின்னாடி வண்டி வரலையில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களாங்க, இந்த சென்டரில் ஒரு மாதிரி குழியில் விட்டால் வண்டியை ஒரு சைடு திருப்பி விடுது. இதே ஸ்பீடாக வந்தாங்கன்னா என்ன ஆகுது நைட் டைமில். இல்லை காலையில் நம்ம அப்படி தான் வந்தோம். வெயிட் பண்ணுங்க, யார்கிட்ட கேட்டு பார்ப்போங்க வேலை செய்கிறவங்ககிட்ட. அதை தாண்டி வந்துட்டோமா, வெயிட் பண்ணுங்க, யாரும் சேலஞ்சிட்டுறாங்கன்னா கேட்டு பார்ப்போம். ஏன்னா ரோடு ஏன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா கேட்டு பார்ப்போங்க. ஒரு ரோடு போடுறாங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ரோட்டில் ரொம்ப டேஞ்சர். யாராச்சும் கிணத்து கடவுல இருந்து மனுச்சம்பட்டி போகிறீங்க, மனுச்சம்பட்டியிலேருந்து பொள்ளாச்சி அந்த மாதிரி போகிறீங்கன்னா இந்த பாலம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட் ஆனாலும் பகலானாலும் பொறுமையாக வந்துக்கோங்க. ஏன்னா காலையில் நான் ஸ்லிப் பண்ணி விழுந்திருப்பேன். நான் அது விலாகில் மென்ஷன் ஆகிருக்கும், நீங்கள் பார்க்குறீங்க தெரிஞ்சிருக்கும். அது நண்பர்களே, எல்டிஎஃப் ஒத்தக்கால் பண்ண வந்து ரீச் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு போய் எவ்வளோ கிலோமீட்டர்னா கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்பை இது பண்ணிவிட்டு விட்டேஜில் எப்படி இருக்கும் போய் முதல்ல போய் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயெல்லாம் வெயில் அடிச்சு இதாக ஆகுதுங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபுட்டேஜெல்லாம் தூக்கி ஃபோனில் லேப்டாப்பில் காப்பி பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்து ஹெட்செட் தூக்கி கோந்து போட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய வேலை பார்ப்போம். அதே மாதிரி நைட் வந்துட்டு 2 வேலை இருக்குது. ஒன்று ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னன்னாங்க இது இருக்குதுங்க. ஒன்று வந்துட்டு ஏடிஎம்ல காசு எடுக்கணும், இன்னொன்று வந்துட்டு நம்ம ஐஃபோன் சார்ஜ் கேபிள் போச்சு. ஸோ அந்த கேபிள் மட்டும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக சேஞ்ச் பண்ணணும். அங்கே கொடுத்தா இப்போ வாரண்ட்டி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வேறு இந்த 2 ஒர்க்கு தான் இருக்குது. அப்புறம் ஏடிஎம்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ரைடோட பட்ஜெட்டில் உங்களுக்குலாம் நான் கரெக்டாக சொல்லணும்ல. அதுக்கப்புறம் பைக் அப்புறம் ரெடி பண்ண கேட்போங்க, ஏன்னா பைக் இந்த கண்டிஷன் ஓட்ட முடியாது. ஸோ நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு 2000 இன்னும் ஒரு 400 இல்லைன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் பைக்கை சேர்ந்து சர்வீஸ் பண்ணிடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாங்க எப்படின்னு. அதுக்கு ஒரு பெரிய பக்கம் இருக்குது. என்னென்னா வைங்களேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ வண்டி எப்போயுமே ஃபஸ்ட் கீர் போட்டு கிளச் போட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டேன், நியூட்ரல் போட மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. பண்ணுவோம் சிங்களா ஒரு பிரச்சனை பேசணும். இப்போ தானே ஒரு பிரச்சனை முடிச்சிட்டேன். ஒரு சைடு பேரிங் போகுது. இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா என்னடா போங்கடா. வேறு நியூட்ரல் போகிறேன்னா அப்போ மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. தெரியலையே என்ன இருக்கு. போய் டேரெக்டாக மெக்கானிக்கிட்ட போயிட்டு கேட்டு போயிடுவோம். என்னடா எனக்கு தெரிஞ்சு சுவிட்ச் ஏதாவது போயிருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்குங்க. கேட்டு பார்ப்போம். போய் மெக்கானிக்ஸில் என்னென்னு கேட்டு பார்ப்போங்க. நியூட்ரலே இறக்கனால தான் கம்ப்ளைண்ட் இருக்குமோ. தேவையில்லாமல் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு காசு போட்டு 500 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டேன் போல. எனக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். போய் பார்ப்போம். பார்த்துட்டு கடைக்காரங்கிட்ட கேட்போங்க, என்ன சொல்கிறாங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுப்போம். இல்லை வீட்டுக்கு போகிற வழியில ஒரு மெக்கானிக் ஷெட் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். பார்த்துக்கலாங்க. ஸ்டார்ட் மாட்டேங்குது. இதோட ஓட்டம் ஏதாவது பிரச்சனை வருமோ, ஒரு முறையாக கேட்டுருவோம். கேட்டு அப்புறம் பார்த்துக்குவோம். ஏன் என்னென்ன இத்தனை நியூட்ரல் தான். இப்போ நானும் என்னடா திடீர்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். என்னடா அது வாழ்க்கை. ஐயோ ஐயோ ஐயோ. யோசிக்க வேண்டாம், போய் பார்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது கரெக்டாக என் கணக்குப்படி 220 தாங்க. ஒரு நாங்க 28 3 12 4 16 5 20 ஒரு 600 ரூபா 550 ரூபா பெட்ரோல் கரெக்டாக போயிருக்கு நமக்கு. அப்போனா இன்னும் 250 ரூபா பெட்ரோல் வண்டியில் இருக்குது. கரெக்டாக இருக்கும். 250 ரூபா 300 ரூபா பெட்ரோல் பைக்கில் இருக்குது. ஓகேங்க. இன்னும் ஒரு 400 ரூபா போட்டால் இன்னும் ஒரு 500 ரூபா கரெக்டாக பெட்ரோல் அடித்தா இங்கே போயிட்டு வரலாம். பேர்னது ஊட்டி போயிட்டு வரலாம். சனிக்கிழமை ஊட்டி போவோமா, சூட்டாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டி ஸ்டாச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி ரெடி பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த வீடியோவில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாத உண்டு. அப்படிலாம் எடிட் பண்ணி லேப்டாப்பில் வச்சுக்கிட்டு
ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணி அப்படி கொடுத்துடலாம். அதுதான் பண்ணணும். இன்றைக்கி போய்ட்டு ஒரு வீடியோ எபிசோட் எடிட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சும்மா தான் இருப்போம். நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து எல்லா வீடியோக்கு வந்து எடிட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பிளான் அதுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே எடிட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இருந்துட்டு அப்படியே ஊட்டி போய்ட்டு வந்துட்டு ஊட்டி போய்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சும்மா இருப்போமா. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஃபுல்லாக வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டோ ஒரு டெய்லி வீடியோ கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க. அந்த டைமில் ரேப்பிடோ ஏதோ கொஞ்சம் ஓட்டி அப்படியே R15 ரெடி பண்ணிட்டு அது ஒரு vlog கொடுத்துட்டு அப்படியே இப்படி பண்ண மாச்சோம். இது ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும், பார்க்கலாங்க.